ஆட்சிக்கு 2000 கொடுக்குறேன்னு சொல்லிக்கிறாருல, எந்த அளவுக்கு சாத்தியப்படி இதை சந்தேகப்படுறீங்களா? கொடுக்காதவங்களை ஏன் தட்டி கேட்க மாட்டீங்க? இப்போ கேட்குறீங்க இது எந்த அளவுக்கு சாத்தியப்படா? 1000 ரூபாய் அவ்வளோ நம்ம பணம் அவ்வளோ இருக்குதுங்க, 1000 ரூபாய் கொடுக்க முடியல, அதை யாரும் கேட்க மாட்டீங்க. இது 2000 கொடுப்பாரு, ஆட்சியை வச்சு பாருங்க, அமர்த்தி பாருங்க, கண்டிப்பாக கொடுப்பாரு. ஓ இப்போ நீங்கள் கேள்வி கேட்குறீங்களா? இருக்குன்னு நினைக்கிறீங்களா? நீங்கள் உங்களுக்கே தெரியும் இல்லைன்ட்டு. எல்லாம் பண்ணுறவங்கலாம் இந்த சொன்ன மாதிரி எல்லாமே அவங்களோட டிஎம்கே ஆளுங்க தாங்க. போதை பொருளோட ஹெட்டு பணம் அதில் தாங்க வருது. அதை ஏன் ஒயின் ஷாப் மூட முடியாதா? மூடலாம்ல. எத்தனை ஒயின் ஷாப் மூடினாங்க? அதால் எவ்வளோ குடும்பம் அழியுது தெரியுமா? அந்த ஒயின் ஷாப்பை மூட சொல்லுங்கள். நீங்கள் நல்லாச்சு, நீங்கள் செஞ்சுருந்தா பயப்பட தேவையில்ல. செய்யலை நீங்கள் வரமாட்டீங்க, அவ்வளோதான். அது சின்ன தரேன்னு சொன்னார்ல, கண்டிப்பாக தருவார். அதை தான் சொல்கிறேங்க. இப்போ தரேன்னு சொல்லிட்டாரு, தருவாரா அப்படின்னு டவுட்டாக கேட்காதீங்க. ஆட்சியில் உட்கார வச்சு பாருங்கள், ஓட்டை போடுங்க, தராரா இல்லையான்னு அப்புறம் பாருங்கள், கண்டிப்பாக தருவார். நான் கேட்குறேன், நானே சிலிண்டர் வீட்டில் 3 மாதத்துக்கு ஒரு தடவை தான் யூஸ் பண்ணுறேன். அந்த சிலிண்டரை ஒழுங்காக ஃபோன் பண்ணால் வரமாட்டுது, அதையும் பிளாக் விற்கிறானுங்க. இப்படிப்பட்ட ஆட்சிக்கு வச்சு பாருங்க, மாற்றம் தான் வேணும். மாறிடுச்சுன்னா எல்லாம் மாறிடும். என்ன பிரச்சனைனா எல்லாரும் சொல்றாங்கல்ல விஜயோட ஃபேனு அதனால அவர் வரணும், அந்த மாதிரி இல்லை. நீங்க பண்ண ஆட்சி எதுவுமே சரியில்லை. ஜெயலலிதா மறந்தப்ப கொஞ்சம் நல்லா இருந்தது, பெண்களுக்கு பாதுகாப்பு இருந்தது கொஞ்சமாவது. அந்த அம்மாவையும் காலி பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் இருக்கிற ஒரே கட்சி டிஎம்கே, அதில் தான் போய் நம்ம ஓட்டு குத்தணும். அந்த நிலைமை இருந்தது, போட்டாங்க. இப்போ வந்துட்டார்ல தளபதி, ஆட்சியை மாற்றணுங்க. அவங்க வேணாம், இவங்க வரட்டும், வந்தாங்கன்னா நல்லா பண்ணுவாங்க, அவ்வளோதான். அதை ஒரு காரணம் தான் மாற்றணுன்ற. கண்டிப்பாங்க. நீங்கள் அவரே கேட்குறீங்களா? சும்மா சும்மா த்ரிஷான்னு உன் வீட்டில் 3 பொண்டாட்டி இருக்கு, நீ என்னன்னா பண்ண, உன் பிள்ளை என்னன்னா பண்ணுறாங்க எல்லாம் தெரியாதாங்க. சும்மா அவங்க பர்சனல் உங்கள் விஷயத்தெல்லாம் நுழைச்சி போட மீடியா அனுப்ப மாட்டேங்க. உன் வாசல்லே மீடியாக்கார நிற்க வச்சுக்கோ, சன் நியூஸ் நிற்க வச்சுக்கோ, உன் ஃபேமிலி ஹிஸ்ட்ரிலாம் சொல்லு. நீ சொன்னாதான் எங்களுக்கு தெரியுமா? எல்லாருக்கும் தெரியும். அதை நீ பப்ளிஷ் பண்ண மாட்டேற. எங்கள் விஜய் தான் ஒன்றுமே இல்லாமல் நீ பப்ளிஷ் பண்ணுற, இதுதான் விஷயம். அவர் பர்சனலுங்க, அவர் பர்சனல். அரசியல் வேறங்க, அவரோட பர்சனல். அதை வச்சு நீ எப்படி ஓட்டு வாங்கிடுவியா? அதை வச்சு நீ எப்படி இது காமிச்சிடா? ஒன்றுமே முடியாது. ஆசை 2500 ரூபாய் கொடுக்குறது எல்லாமே நல்லது தானே, எல்லாரும் கொடுத்தாங்க. ஆனால் அது எவ்வளோ செலவு ஏறிச்சு. 1000 ரூபாய் கொடுத்தா 1500 ரூபாய்க்கு ஒரு பொருள் வாங்குறதா இருக்குது. 2500 ரூபாய் கொடுக்குறாங்க. தளபதி விலைவாசி ஏறினதுனால தான் எங்களுக்கு ஜனங்களுக்கு அமௌண்ட்டை ஏற்றி கொடுக்குறேன்றாரு. எவ்வளோ விஷயம் ஏற்றி சொல்லிக்கிறாரு. இதை விட அதிகமாக செய்வார் அவர் சொன்னதை விட. உண்மையிலே சொல்கிறேன், அவர் சொன்னா செய்வார், செய்யறதுக்கு தான் சொல்கிறாரு, கண்டிப்பாக செய்வார். 6 சிலிண்டர் கொடுக்குறாருன்னா அவர் எங்களை எதுக்குள்ளுமே கஷ்டப்படக்கூடாது, யாரும் எங்கே போய் கஷ்டப்படக்கூடாது, அவங்களுக்கு 10லன்ற குறைபாடு இருக்கக்கூடாதுன்னு தான் அள்ளி அள்ளி கொடுக்குறாரு. அந்த அள்ளி கொடுக்குறவங்க இத்தனை நாள் ஆட்சி ஆண்டவங்க யாருக்கு வரலையே, எங்கள் தளபதிக்கு வந்துக்குது. அது அவருக்கு தெரியுது, மற்றவங்களுக்கு தெரியலையே. எங்களை வரட்டி எடுக்க தானே தெரிஞ்சுது. ஆமாம், அண்ணனுங்களுக்கு அண்ணனா இருக்கிறாரு, எங்கள் பிள்ளைங்களுக்கு தாய் மாமனா இருக்கிறாரு, ரத்த சம்பந்தமாக கலந்துட்டாரு. பாட்டுலேயும் படத்துலேயும் அவர் உண்மையாக காட்டிட்டாரு, லைவ்லேயே நிஜத்தை காட்டுறாரு. உண்மையாக அவர் தான் ஜெயிக்கிறாரு. அண்ணா யாருன்னா எப்படின்னா பேசாமல் இருப்பா, நாளைக்கு உங்களை கொடுத்தா பேசுவாங்க, எல்லாரும் தான் பேசுவாங்க. அவர் ஜெயிச்சுட்டு வர்றாருல, அவர் ஜெயிக்க விட்டுருவாங்களா? அவர் தோக்கடிக்கிறதுக்கு தான் பார்ப்பாங்க. அதுக்கெல்லாம் கவலையே பட மாட்டோம் நாங்கள். ஆமாம், எதுக்கும் அவர் கவலைப்பட வேணான்றாரு. நாங்கள் அவரை பற்றி கவலைப்பட்டிருந்தோம். நாங்கள் அதை கவலைப்படாதீங்க, நம்மளுக்கு வெற்றியை மட்டும் பார்க்கலான்னு சொல்லிட்டாரு. அவரே தைரியமாக சொல்ல, எங்களுக்கு என்ன கவலை? இந்த கட்சியில் அறிவிக்கிறாங்க 1000 ரூபாய் கொடுக்குறாங்க, கொடுத்துட்டு ஓசியில் கொடுக்குறேன்றான். அண்ணா 2500 ரூபாய் அறிவிச்சிருக்காங்க. எங்களுக்கு பணமே வேணாங்க. எங்கள் அண்ணா அறிவிச்சது எங்களுக்கு ஒரு அதிர்ச்சியாக இருந்தது. இந்த சொன்னது எங்களுக்கு பணமே வேணாம். ஆனால் எங்கள் அண்ணன் தான் வெற்றி கண்டிப்பாக ஜெயிப்பார். எங்கள் அண்ணன் காசு கொடுக்கலன்னா பரவாயில்ல, எங்கள் வீட்டு அண்ணன் நாங்கள் எல்லாரும் சப்போர்ட் பண்ணி ஜெயிப்போம். எங்கள் இது கொடுக்குறாரு அதை கொடுக்குறாருலாம் இல்லை, நல்லது செய்வாங்க, நாட்டுக்கு நல்லது நடக்கும், ஊருக்கு நல்லது நடக்கும். கண்டிப்பாக அண்ணாக்கு எல்லாருமே சப்போர்ட் பண்ணணும். இவங்க பேசுகிறாங்க அவங்க பேசுகிறாங்க, அதெல்லாம் இருக்கவே கூடாது. அண்ணாவை கண்டிப்பாக ஜெயிக்க வைக்கணும். விசிலிச்சினது எல்லாம் ஓட்டு கண்டிப்பாக போடுங்க, எல்லாரும் மக்களை வர வைங்க. தளபதி தாக்குதல் அப்படிங்கிறது இதெல்லாம் இருக்க அவருக்கு சப்போர்ட் அதிகமாகிக்கிட்டு இருக்கு. அந்த ஒரு பயத்தினால வர தாக்குதல் தான் இந்த தனிப்பட தாக்குதல்ங்கிறது. அதனால
எந்த தாக்குதலுக்கும் நாங்கள் எப்போவுமே பின்வாங்க மாட்டோம். மகளிராக இருக்கட்டும், மக்களாக இருக்கட்டும், யாரும் பின்வாங்க மாட்டோம். இதில் இன்னொரு விஷயம் முக்கியமாக அவர் குறிப்பிட்டிருக்கிறது என்னன்னா, அவருக்காக நாங்கள் வரோன்றதை விட அவர் வந்து எங்களுக்காக வராரு, அதாவது மக்களுக்காக வராரு. அவர் அந்த ஒரு காரணத்துக்காகவே அவருக்கு நாங்கள் முழுசாக சப்போர்ட் பண்ணுறோம். சொல்லுங்க மகளிர்ல ஏங்க, நாங்க அரசுல தாங்க பேசுறோம். நாங்க குடும்பத்தை விஷயத்த பேசலங்க. 1000 இருக்குங்க. ஃபேமிலி மேட்டர் ஏங்க பேசுறீங்க? ஜனங்களுக்கு நல்லது நடக்குது அதை பாருங்க. ஏன் நீங்க தேவையில்லாத விஷயத்த பேசுறீங்க? 1000 நடக்கும் வீட்டுல, அதெல்லாம் நீங்க பேசியிருக்க முடியுமா? நாட்டுக்கு ஜனங்களுக்கு நல்லது பண்ண வந்திருக்காரு, நல்லது தான் நடக்கணும். அப்ப அதை தாங்க நீங்க யோசிக்கிறீங்க. இதை பத்தி அதை பத்தி எல்லாம் பேசக்கூடாதுங்க. ஆமா, எதுலையுமே அடிக்க முடியல. பர்சனல் அட்டாக் பண்ணா அவர் அடங்கிடுவாருன்னு பார்த்தாங்க. பர்சனல் அட்டாக்லாம் ஒண்ணுமே பண்ணாது. நாங்க தளபதியை நம்புறோம். எங்க அண்ணனுக்கு நாங்க எப்படி இருக்கணும்னு எங்களுக்கு தெரியும். எங்க அண்ணன் எப்படி இருப்பாருன்னு. யார் என்ன பேசினாலும் அதை பத்தி நாங்க கவலையே பட மாட்டோம். விசில் மட்டும்தான் எங்க அண்ணனுக்கு தேவை. தப்பு இன்னொரு விஷயம், திருஷாங்கிறீங்கல்ல, எந்த ஒரு கட்சிக்காரங்களும் எந்த ஒரு பர்சனல் லைஃப்ல யாருமே தப்பு பண்ணல. யாரையாவது ஒருத்தவங்களை நிப்பாட்டுங்க பார்ப்போம். நான் வந்து எந்த தப்பும் பண்ணல அப்படின்னு யாராவது ஒருத்தவங்களை நிறுத்துங்க பார்ப்போம். எவனும் தப்பு பண்ணாதவெல்லாம் கிடையாது. எல்லாம் தப்பு பண்ணியிருக்காங்க. என்ன திரைக்கு வெளியே பண்ணியிருப்பாங்க, இவர் திரைக்குள்ள பண்றாருங்கண்ணா. ஆனா ஒரு நட்பு ரீதியாக பழகிறத கூட நீங்க பின்னாடி தப்பா பேசுறீங்கன்னா உன் புத்தி தப்பா இருக்கு, உன்னோட எண்ணங்கள் தப்பு. அவரை நான் பர்சனலா தாக்கணும்னு முடிவு பண்ணிட்டோம். அதனால நான் எந்த வகையில வேணா நான் தாக்குவோம். கரூர் விஷயத்தை எடுத்தாங்க, அது முடியலை. ரெண்டாவது அங்கே அவர் 40 பேரை கொண்டுட்டாங்க. அவர் வந்து எமோஷ்னலாக அட்டாக் பண்ண பார்த்தாங்க, அது முடியலை. இப்போ கடைசியாக பர்சனல் லைஃபுக்குள்ளேயே வந்து நீங்களே யோசிச்சு பாருங்கள். இத்தனை வருஷமாக இல்லாமல் இப்போ ஏன் நம்ம அக்கா வந்து டைவர்ஸ் கொடுக்குறாங்க, அது கொடுக்குறாங்க, எலெக்ஷன் பக்கமாக ஏன் நோண்டணும்? அதுக்கான தேவை என்ன? ஒரு தேவையும் கிடையாது. ஸோ இவரை வந்து எமோஷ்னலாக அட்டாக் பண்ண பார்த்தாங்க, முடியலை. இப்போ பர்சனலாக அட்டாக் பண்ண பார்ப்பாங்க. பட் ஆனால் எக்காரணத்தை கொண்டும் நாங்கள் வந்து பின்வாங்க மாட்டோம். எப்போவுமே எங்கள் தளபதிக்கு தான் எங்கள் சப்போர்ட். தேங்க்யூ. மக்கள் எல்லாருமே சப்போர்ட் பண்ணுங்க. விசில் சின்னத்துக்கு ஓட்டு போட்டுருங்க. அவங்க வரும்போது கூட கடன் பிரச்சனையோட தானே வந்தாங்க. அது எப்படி இவங்க ஃபேஸ் பண்ணாங்களோ அதே மாதிரி அவர் ஃபேஸ் பண்ணுவார். அவர் சும்மா ஒன்றும் சொல்லியிருக்க மாட்டார்ல. இப்போ அவங்க வரும்போது முன்னாடி இருந்த ஆட்சி வந்து இவ்வளோ கடன் வச்சுட்டு போயிருக்குன்னா இவங்க போகிறவங்க சும்மாவா போவாங்க? இவங்க லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் வச்சுட்டு தான் போவாங்க. அதையும் சமாளிப்பார் எங்கள் தளபதி. பார்த்தீங்கன்னா எல்லா பெண்களுக்கும் பாதுகாப்பு வந்து உறுதி செய்யப்படும். இப்போ பாதுகாப்பு இல்லைன்னு நினைக்கிறீங்களா? இப்போ இதுக்கப்புறம் தான் தளபதி பாதுகாப்பு எங்கெங்க இருக்குது? எங்கெங்க 2 வயசு குழந்தைய ஒருத்தன் பண்ணியிருக்கிறான், நாசனம் பண்ணியிருக்கிறான். அந்த டிஎம்கே கட்சிக்காரன் தான். அவனை ஒன்றுமே பண்ண முடியல. கிட்னி திருடியை வந்து மேடை ஏறி பேச வைக்கிறாங்க, மைக்கை குத்துட்டு. அவன் எந்த கெட்டபாரி எடுத்துன்னு வந்தாலும் எங்களை இடிக்க முடியாதுன்றா. அதான் கிட்னி திருடியே நிற்க வைக்கிறாங்கன்னும் போது அவங்க எவ்வளோ பெரிய திருடன்கன்னு தெரியுதா இல்லையா? அப்படி இருக்க சொல்ல எங்கே பாதுகாப்பு இருக்கும்? ஒரு பேஷண்ட்டுக்கே பாதுகாப்பு இல்லை. வருஷத்துக்கு வந்து 6 சிலிண்டர் தருவேன்னு சொல்லியிருக்காங்க. எந்த அளவுக்கு சாத்தியம்? சாத்தியப்படும் இல்லைங்க. சாத்தியப்படாமல் யாருமே வாக்குறுதி கொடுக்க மாட்டாங்க. சாத்தியப்படுன்றதோட வாக்குறுதி கொடுப்பாங்க, சும்மா கிடையாது. ஸ்டேஜில் இவ்வளோ பேர் மக்கள் இது எல்லாரும் இப்போ வெறும் இந்த 2000-3000 பேர் பார்க்குற இதுவா? இது உலகம் இந்த தமிழ்நாடு ஃபுல்லாக பார்க்குதுன்னும் போது சும்மா கிடையாது. ஒரு சின்ன இது பண்ணி மிஸ் பண்ணிட்டாலுமே இது பண்ணிட்டாங்க அது பண்ணிட்டாங்கன்னும் போது அவர் இந்த வாக்குறுதி கொடுத்துருக்காரு, சும்மா கிடையாது. அதை செஞ்சு காட்டுவார். அவர் வந்து என் பிரச்சனை நான் பார்த்துக்கிறேன், எதுக்கும் கவலைப்படாதீங்கன்னு சொல்லியிருக்காரு. டைவர்ஸ் கேஸ் பற்றி அதை பற்றி உங்களுக்கு கருத்து என்ன? ஆமாம், அவர் பார்த்துக்கிறாரு. இப்போ என் பிரச்சனையை நான் தானே பார்த்துக்க முடியும்? அவர் என் பிரச்சனையை நான் தானே, அவர் பிரச்சனையை அவர் பார்த்துக்கிறாரு. அப்படி இருக்க சொல்ல நாங்கள் எங்களுக்கு இவர் ஆட்சியில் உட்காரணும், இவர் ஜெயிக்கணும். இவருக்கு நிறைய ட்ரபிள் கொடுத்துக்கினே தான் இருப்பாங்க. அதெல்லாம் பார்த்துக்கலாம் இருக்க முடியாது. அவர் பிரச்சனையை அவர் பார்த்துக்குவார். அப்படியே இருந்தாலும் எங்களுக்கு கவலை இல்லை, நாங்கள் கைத்தட்டி வரவேற்போம். மகளிர் எங்களுக்கே இவ்வளோ ஷாக்னா ஆல்ரெடி அவர் மேலே தூக்கி 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 எதடா கிடைக்கும் எதடா போடலான்னு பார்க்குறாங்க. அவங்களுக்கு எவ்வளோ ஷாக்காக இருக்கும். அதனால் பிளான் பண்ணுவாங்க, நாளைக்கு நம்ம இது மாதிரி ஒரு கூட்டம் வைக்கலாமா, அதில் எவ்வளோ பேருக்கு நம்ம 500 ரூபாய் கொடுக்கலாம், பிரியாணி கொடுக்கலாம். இதெல்லாம் வந்து நாங்கள் எங்களோட சொந்த பணத்தை போட்டு வந்திருக்கோம். அதனால் வந்து அவங்க என்ன பண்ணாலுமே எங்கள் தளபதியை ஒன்றும் பண்ண முடியாது. யார் தான் கரெக்டாக இருக்குது இந்த காலத்தில் சொல்லுங்கள்? அவங்க வந்து கரெக்டாக இருக்க மாதிரி எங்கள் தளபதியை பேசுகிறாங்க. 2026 எங்கள் மகளிர் எல்லாருமே முடிவு பண்ணிட்டோம். சிஎம் எங்கள் தளபதி தாங்க. தனிப்பட்ட பிரச்சனையை நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் எதுக்கு கவலைப்படாதீங்கன்னு சொல்லியிருக்காரு. அதை எப்படி பார்க்குறீங்க? உண்மையா
அது அவரோட விஷயம். அதெல்லாம் வந்து நம்ம தலையிடக்கூடாது. ஏன்னா நம்ம ஒருத்தவங்களுமே தனிப்பட்ட பிரச்சனை இருக்கும், அதெல்லாம் நம்ம தான் ஃபேஸ் பண்ணோம். இதை வந்து எப்படா ஒருத்தன் வருவான் அவனை பிடிச்சி நம்ம மீடியாவில் போடணும், அவன் மேலே நம்ம இல்லாத பழியெல்லாம் போடணும், அதெல்லாம் வந்து வேலை இல்லாதவங்க தான் பார்ப்பாங்க. ஏன்னா அவங்க பரம்பரையாக கட்சி ஆண்டுட்டாங்க, பணம் நிறைய சம்பாதிச்சிட்டாங்க. அதனால் வந்து அவங்க பணத்தை வச்சுன்னு ஒன்றுமே பண்ணாமல் இருக்க முடியல. அதனால் புதுசாக இவன் வரானே, இவன் வந்துட்டா வந்து நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியாது. ஏன்னா நம்ம வண்டவாளத்தெல்லாம் தண்டவாளமாக கண்டுபிடிச்சிட்டான். அதனால் வந்து நம்ம அவன் மேலே என்னென்ன பண்ணுமோ பண்ணலான்ட்டு அவங்க வந்து எப்படி இந்த 2026 நம்மளுக்கு தான் நம்ம தான் ஜெயிச்சிருவோன்ட்டு அந்த மாதிரி ஒரு இதுவில் இருக்காங்க. கண்டிப்பாக சொல்கிறேன், எங்கள் அண்ணன் வந்து எங்களுக்கு இந்த தாலி எடுத்து கொடுக்கறது, எங்கள் தாய் மாமா சரி யாருங்க செய்வா, கூட பிறந்தவங்க கூட இந்த காலத்தில் செய்ய மாட்டுறாங்க. எங்கள் அண்ணன் எங்களுக்காக சொல்லியிருக்காருங்க. கண்டிப்பாக வந்து எங்கள் மகளிர் எல்லாமே ரொம்ப எங்கள் இந்த கூட்டத்துக்கு வந்த பெண்கள் எல்லாருமே ரொம்ப ஒரு சந்தோஷமாக கூட பிறந்த அண்ணன் எங்கள் கண்ணீரை தொடச்ச மாதிரி நாங்கள் வெளியில் வந்திருக்கோங்க. மாசம் 6 சிலிண்டர் கொடுப்பேன்னு சொல்லியிருக்காரு. இந்த திட்டம் எப்படி பார்க்கணும்? யாருங்க மனசு வந்து சொல்லுவாங்க அந்த வார்த்தையெல்லாம்? அதனால வந்து உண்மையாக இப்போது தளபதி வந்து எங்கள் மக்களோட கஷ்டத்தை புரிஞ்சு தான் அதை சொல்கிறாரு. நாங்கள் சிலிண்டர் கொடுக்குற மாரி கொடுப்போம், பணம் நாங்கள் போடுற மாரி போடுப்போம், அப்புறம் நாங்கள் ஓசியில் கொடுக்குறோன்னு சொல்கிற மனசு இல்லைங்க அவருக்கு. நாங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்கோம். அதனால் 2026 எல்லாரும் நத்திங் டு சேனா 2026 டிவிக்கு தானா, யார் எது கொடுத்தாலும் நாங்கள் வாங்கிப்போம், யார் என்ன பண்ணாலும் நாங்கள் கண்டுக்கவே மாட்டோம். எங்களோட ஓட்டு டிவி கேக் தான். கான்ஃபிடென்ட்டாக இருங்க. எதுக்காக? மக்களுக்கு வந்து அவர் தானே நல்லது செய்கிறாரு. இங்கே தளபதி வந்தாலே ஒரு மாற்றம் கண்டிப்பாக வரணும். இத்தனை வருஷமாக வந்த ஆட்சியில் ஒரு நல்லதுமே நடக்கல, பெண்களுக்கு சுத்தமாக பாதுகாப்பு இல்லை. இவங்க ஒரு திட்டமாக அறிவிக்கிறாங்க, ஆனால் அந்த திட்டம் எல்லாத்தையுமே இழிவுபடுத்துகிற மாதிரி பேசுகிறாங்க. பஸ் கொடுத்தாங்க, ஓசி பஸ்ன்னு சொல்கிறாங்க. அது கொடுக்குறாரு அப்படிலாம் கிடையாது. எங்களுக்கு தளபதியை பிடிக்கும், அதனால அவர் எது கொடுக்குறாரோ இல்லையோ அவருக்கு தான் வந்து எங்களோட ஓட்டே. நான் ஏதாச்சும் கொடுப்பாரு, எங்களுக்கு ஃப்ரீயாக கொடுப்பாங்க, அதெல்லாம் நினச்சி நாங்கள் ஓட்டு போடணுன்னே வரல. நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை, திடீர்னு இவராக அறிவிச்சது தான். ஆனால் எங்கள் தளபதி வந்தால் நல்லது நடக்கும், மாற்றம் நடக்கும். வேற எல்லாத்தையும் பேசிட்டாங்கன்னா எல்லாத்தையுமே பேசி யாருக்கு ஒரு பொண்டாட்டின்னு சொல்லு, குப்பை பெருக்கிறவங்க கூட ஒரு பொண்ணு சொல்லிட்டு பாரு 4 பொண்டாட்டின்னு அவர் இஷ்டம் இருக்குது வச்சுப்பாரு. சரியா? அது அவர் பர்சனல் விஷயம், அதெல்லாம் நம்ம பேசக்கூடாது. மக்களுக்கு வந்து நல்லது செய்கிறாரா அதை மட்டும் பேசணும். சரியா? யாருமே சொல்கிறவங்க யாருமே ஒழுக்கம் கிடையாது. சரியா? அவர் ஒழுக்கமாக இருக்கிறாரோ இல்லையோ அது தனிப்பட்ட விஷயம், அவர் பர்சனலாக நம்ம பேசக்கூடாது. ஏன்பா இப்போ பின்ன அவர் அரசியலில் வந்துட்டாரு, இவ்வளோ மக்கள் அவரை நம்பி வந்துட்டாங்க. அதனால் அவர் பேரை கெட்ட பேரை ஆக்கிறதுக்கு எப்படியெல்லாம் சூழ்ச்சி பண்ணலான்னு யோசிச்சு ஒன்றா பண்ணினுக்கிறாங்க. அதான் நடக்குது. தளபதி வருவார், நாங்கள் உட்கார வைப்போம், சிஎம்மா நடக்கும். டிமோட்டிவேட் பண்ணணுன்னு பார்க்குறாங்க. கண்டிப்பாக இவ்வளோத்தையும் பண்ணியாச்சு. ஒரு இன்டர்வியூவில் சவுக்கு சங்கர் சொல்லுவார் பாருங்கள், பர்சனலாக சரியாக அவர் அடிப்பாங்கன்னு சொல்லிட்டு கரெக்டாக பண்ணாங்க. அதுக்கும் அவர் நீ என்ன வேணால் பண்ணு, நாங்கள் எதுக்கும் பயப்பட மாட்டேன்னு சொல்லிட்டு நான் எங்கள் தளபதி எல்லாமே ஒன்று இவங்க பண்ண எங்களுக்கு பயங்கரமாக ஒரு ரிப்ளை கொடுக்குறாரு. எங்களுக்கு சந்தோஷமாக இருக்குது. 2026 தளபதி தான் சிஎம். தக்கது அவர் காசு பணம் கொடுக்கணும்னு இல்லை, அவர் வந்தாலே விடிவெள்ளி தான் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக பயங்கர ஹாப்பி. அதெல்லாம் 6 சிலிண்டர் கொடுக்கறது, 2500 பணம் தரதெல்லாம் தாண்டி பெண்கள் பாதுகாப்பு முக்கியம். கவனிச்சிங்களா? விஸ்பர் வச்சுருக்காரு பாருங்க பேடு. பெண்களோட மனசை வந்து புரிஞ்சுக்கிட்டு ஒரு டாக்டர் அம்மா பேசுனாங்க இல்லையா, அவங்க கணவர் இதோ பாருங்க அவங்க ரொம்ப முக்கியமான ஒரு சொல்கிற திட்டம் பயங்கரமான ஒரு நல்ல கருத்து. இதெல்லாம் இவருக்கு நிறைய சப்போர்ட் பண்ணி மேலும் மேலும் நம்ம தமிழ்நாடு வளர்ந்து அது நல்லா இருக்கணும். நான் வளர்ச்சியை நோக்கி போகிறோன்றல ஸ்டாலின் ஐயாவை நம்ம எதுவும் தவறலாம் சொல்லலை. அவர் ஆட்சி நல்ல ஆட்சி தான், இருந்தாலும் அவரை சுற்றி இருக்கிறது அவருக்கு தெரியல. அவங்க வரும்போது ரோடு போடுறாங்க, சரிங்களா? அவங்க தினம் எல்லாரையும் வந்து பார்க்க முடியாது. அதனால் என்றைக்கோ ஒரு நாளுக்கு ஒரு மீட்டிங் வருதுன்னா அன்னைக்கு தான் ரோடுக்கெல்லாம் வந்து புது ட்ரெஸ் போடுறாங்க. ஆனால் கடலூரில் வந்து நோய்கள் அதிகமாக இருக்குது ஐயா. கடலூரில் நோய்கள் அதிகமாக இருக்குது. அதுக்கு காரணம் முதுகு வலி, இடுப்பு வலி, இதெல்லாம் மெயின் இருக்கிறது. இந்த சிப்காடு ஒன்று, இப்போ அந்த ரோடுங்க இந்த குண்டும் குழியுமா இந்த பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போயிட்டு வந்து அவஸ்தைப்படுறது. இந்த பஸ்ஸு அதே மாதிரி ஒரு 300-400 குழந்தைங்க ஒரே நேரத்தில் ஸ்கூல் விட்டு வரும் இல்லைங்களா? அந்த ஒரு பஸ்ஸு 2 பஸ்ஸை விட்டாதுங்க எல்லாம் எப்படி ஏறும்? அதில் அந்த உயிர் இதெல்லாம் பார்க்க மாட்டாங்களா? ஒரு உயிர் தானே செத்து போயிட்டா அப்படின்னு யாராவது பழி போகிறதுக்கு யாராவது இருந்தால் டக்குன்னு போட்டுறாங்க, இவர் இப்படி செஞ்சார் அப்படி செஞ்சார். புரியுதுங்களா? இவங்க ஆட்சியை ஃபஸ்ட்டு கவனிக்கணும் ஐயா. அந்த 400 குழந்தைகளும் நல்லா சேஃபாக ஏறுதானே ஏதாவது ஒரு இது இருக்குதாங்க.
இதெல்லாம் தளபதி இதெல்லாம் சரியானு எந்த நம்பிக்கையில நம்புறீங்க? கண்டிப்பா அவரோட படங்கள் நீங்க பார்க்கலையா? எம்ஜிஆருக்கு அப்புறம் அந்த வைபு இவருக்கு மட்டும்தான் அந்த கண்ணில் இருக்கு. அந்த மக்கள் ரசிகரோட உங்களுக்கு தெரியலையா உங்களுக்கு? படம் நடிச்சிட்டா மட்டும் நாட்டு ஆள்றதுக்கான ஐயா படம் நடிச்சிட்டு இல்லவா, அவர் 20 வயசுலயே கொடுக்கணும்னு கையை நீட்டிருக்காரு ஐயா. வாங்கணும்னு நீட்டல, புரியுதுங்களா? கொடுக்கணும்னு கையை நீட்டிருக்காரு 20 வயசுலயே. வாங்கணும்னு நீட்டல, கொடுக்கணும்னு நீட்டிருக்காரு. அப்போ அவர் கொடுப்பார் கண்டிப்பா. அந்த நம்பிக்கை இருக்கு. வெற்றி கழகம். இப்பதான் டிவிக்கு சத்தம் போடுங்க. தளபதி தான் எங்கள் விஜய், உங்கள் விஜய் உயிர் என்ன வரன்னு அவர் கை தட்டுங்க. ஒரு நல்ல திட்டம். ஆக்சுவலி மகளிருக்கெல்லாம் இது ஒரு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும். ஏன்னா மகளிர் ஓட்டு எங்கள் தமிழக வெற்றி கழகத்துக்கு நிறைய இருக்குது. ஸோ எங்களை இந்த மகளிர் தினம் அதுவும் சந்தோஷப்படுத்துறதுக்காக இந்த மாதிரி ஒரு திட்டங்களை எங்கள் தலைவர் அறிவிச்சிருக்காரு. அது சாத்தியமான ஒரு திட்டம் தான். அவர் கண்டிப்பாக அதெல்லாம் செய்வார். ஆல்ரெடி 1000 ரூபாய் கொடுத்துருக்காங்க. 2500 ரூபாய் கொடுப்பாங்க. எந்த அளவுக்கு சாத்தியப்படுது? இப்போ ஆல்ரெடி நிறைய கடையில் இருக்காங்க. எந்த அளவுக்கு சாத்தியப்படுது? எங்கள் தலைவர் சொன்னதை கண்டிப்பாக செய்வார். அந்த நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. பெண்களுக்கு பாதுகாப்பு உறுதி செய்யப்படும். அதுதான் எங்கள் தமிழக வெற்றி கழகத்தின் முதல் கொள்கையே அதுதானே, பாதுகாப்பு தான். அந்த பாதுகாப்புக்கு எங்கள் தலைவர் ஆட்சிக்கு வந்தால் கண்டிப்பாக உத்தரவாதம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ப்ரோ, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. யாருமே இந்த அளவுக்குலாம் பெண்களுக்கு முன்னுரிமை கொடுத்து வழங்கலைல்ல. ஃபஸ்ட் டைமாக எங்கள் அண்ணன் சொல்லியிருக்காருல, அது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. மாதம் 2500 ரூபாய் தருவோம்னு சொல்லியிருக்காங்க. ஆமாம் ப்ரோ. இப்போ இதுக்கு முன்னாடி இப்போ டிஎம்கேல 1000 ரூபாய் மகளிர் உரிமை தொகை வழங்குறாங்களே, அது எல்லா மக்களுக்கெல்லாம் வரல. நிறைய சாமானிய மக்களுக்கெல்லாம் வராமல் தான் இருக்குது. ஆனால் அண்ணன் அப்படி சொல்லலை, எல்லாருக்குமே சரி பார்த்து சரிசமமாக வழங்கப்படும் சொல்லியிருக்காருல. அதுவும் இல்லாமல் நிறைய பெண்களுக்கு அண்ணன் தம்பிலாம் இருக்க மாட்டாங்க. தாய்மாமன் திட்டம், அண்ணன் திட்டம், அண்ணன் சீர்திட்டம் அதெல்லாம் கொண்டு வந்திருக்காங்கல்ல. ப்ளஸ்ஸு பெண்கள் பாதுகாப்பு திட்டம், இது வரையும் யாருமே சொல்லாதது, அதை எங்கள் அண்ணன் சொல்லியிருக்காருல. அது ரொம்ப சந்தோஷம் இல்லை? கண்டிப்பாக அண்ணா சாத்தியப்படாமல் எப்படின்னா ஒரு வாக்குறுதி கொடுப்பாங்க. இவ்வளோ லேடிஸை வர வச்சு ஒருத்தர் இவ்வளோ தைரியமாக சொல்கிறேன்னா எப்படி நான் சொல்லுவார் அவர்? 9 லட்சம் கோடி கடன் எப்போ வந்தது? அப்போ கடன் தெரிஞ்சு எப்படி 5000 ரூபா போட மட்டும் உங்களுக்கு காசு வருதா? இவ்வளோ நாளாக இது இல்லாமல் இப்போ 9 லட்சம் கோடின்றீங்க, அது எப்படி வந்தது? யாரால் வந்தது கடன்? அப்புறம் என்ன இதுவரை நீங்கள் என்ன கேட்குறீங்க? இதுக்கு 1 சவரன் நகை தருவேன்னு சொல்லியிருக்காரு. பிறக்கிற எல்லா குழந்தைங்களுக்குமே மோதிரம் தரேன்னு சொல்லியிருக்காரு. அப்புறமா படிப்புக்கு வருஷத்துக்கு 15000 கொடுக்குறேன்னு இருக்காரு. மகளிருக்கு 5 லட்சம் அந்த மாதிரி இது கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காரு, சுய உதவி குழுக்கு. அப்புறமா பாதுகாப்பு பெண்களுக்கு குழந்தைகளுக்கும் முக்கியமாக பாதுகாப்பு திட்டத்தை உறுதிப்படுத்துவேன், அதை நானே கண்காணிப்பேன் அப்படி சொல்லியிருக்காரு. எல்லாமே ஆமாம் 2500 ரூபாய் தருவேன்னு சொல்லியிருக்காரு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அவர் என்ன சொல்கிறாருன்னா, வர நிதி எல்லாமே நான் மக்களுக்கு பிரித்து கொடுப்பேன், அதனால் அது சந்தோஷமாக இருக்குது அது கேட்கும் போது. சில பேர் இலவசத்தை எதிர்க்கிறாங்க. ஆனால் இது இலவசமாக அவர் இலவசமாக கொடுக்குறேன்னு சொல்லலை, மக்கள் பணத்தை நான் டைரெக்டாக எதுக்காகவும் அவர் என்னென்னமோ காரணம் சொன்னார் அதெல்லாம் எனக்கு தெரியாது. மற்றபடி செலவு பண்ணாமல் மக்கள் பணத்தை மக்களுக்கே பிரித்து கொடுத்தா இதெல்லாமே நல்லா சரியாக செய்ய முடியும் அப்படின்னு சொல்கிறாரு. இது எந்த அளவுக்கு சாத்தியப்படும் நினைக்கிறீங்க? அதுதான் சொன்னேன், நிறைய விஷயம் அவர் சொல்லும் போது கண்டிப்பாக சாத்தியப்படக்கூடிய விஷயமா இருக்கிறதுனால தான் யோசித்து தான் சொல்லுவாங்க. ஏனோ தரன்னு சொல்ல மாட்டாங்க. உட்காந்து பேசி எல்லாரோடைய ஒரு இது பண்ணி கருத்து யோசித்து தான் அந்த முடியை சொல்லியிருக்காரு. ஆனால் சொன்னால் செய்வாருன்னு நம்பிக்கை இருக்குது. நிறைய திட்டத்தை அறிவிச்சிருக்காரு. நமக்காக தான் அறிவிச்சிருக்காரு, பெண்களுக்காக தான் அறிவிச்சிருக்காரு. நல்லது, இது நல்ல திட்டம். ஆமாம், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் ஒரு 1000 ரூபாய் வச்சுட்டு ஒன்றுமே இப்போதைக்கு இந்த காலத்தில் ஒன்றும் பண்ண முடியல. இப்போ 2500 போது எல்லாமே கொஞ்சம் பார்த்துக்கலாம்ல நம்ம லைஃப்பில். ஒரு மாதத்துக்கு தேவையான மல்லிகை ஜாமான் வாங்கி போட்டுக்கலாம். கண்டிப்பாக மகளிருக்கு பாதுகாப்பு இருக்கும். ஏன்னா இப்போ இந்த மீட்டிங்கில் நீங்கள் பார்த்தாலே தெரியும், பெண்களுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்ல முடியாது. இப்போ வர ஆட்சியில் கண்டிப்பாக பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க. ஆட்சிக்கு புது மாற்றம் வரட்டுமே, எல்லாருமே பார்த்துட்டோம், மாற்றத்தை வரட்டும், மாற்றத்தில் தான்
அவர் வந்து என் பிரச்சனை நானே பார்த்து ஆமாம், அது இப்போ நம்ம வீட்டில் எல்லார் வீட்லேயும் பிரச்சனை இருக்கும், அதை நம்ம வெளியில் போய் சொல்ல முடியாது. அவங்கவுங்க பிரச்சனையை அவங்கவுங்க பார்த்துப்பாங்க. அந்த மாதிரி அவர் பிரச்சனையை அவர் பார்த்துப்பாரு.